ஹாய், எனக்கு இன்னைக்கு குட்டியாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி முடிச்சு டக்குனு வீடியோ கட் பண்ணிடுறேன். எவ்ரிடே மார்னிங் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு ஒரு டார்கெட்டும் வச்சிருப்போம். ஸோ நம்மளோட ஆப்போனண்ட் யாரை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளோட கொலீக்ஸ் யாரையாவது செட் பண்ணி வச்சு இவங்களோட நம்ம வந்து அதிகமாக ஒர்க் பண்ணிக்கணும், நம்ம டார்கெட் வந்து அதிகமாக ரீச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வைப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா, தேர் இஸ் நோ ஒன் இன் திஸ் வேர்ல்ட் ஹூ இஸ் கேப்பபிள் இனஃப் டு காம்பீட் வித் யூ. பட் நம்மளோட பெரிய எனிமி யாருன்னா அது நம்ம மட்டும்தான். பிகாஸ் நம்மளோட லேசினஸ் அண்ட் ஓவர் திங்கிங் ப்ளஸ் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே தான் வந்து அதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருக்கும். டே 1ல் மோட்டிவேஷனில் இங்கே கொண்டு போய் வச்சுட்டு டே 2, டே 3, டே 4ன்னு சொல்லிட்டு அந்த கிராஃப் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி டவுன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், அந்த எண்ட் ஆஃப் த வீக் எங்கே விட்டுருக்கோன்னு நமக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ண தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே நம்மளோட காம்படிட்டை நம்மளாக மட்டும்தான் இருக்கும். டெய்லி நம்மளோட லேசினஸை நம்மளே பீட் பண்ணிட்டு வரணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வேறு யாராவது நம்மளோட டார்கெட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களோட ஸ்டைல் வேறையாக இருக்கும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறையாக இருக்கும், அவங்க ஒர்க் வேறையாக இருக்கும், அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ 100% ஷுர் நம்மளுக்கு வந்து தலைவலி மட்டும் தான் கிடைக்கும். அதில் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸே இருக்குது. ஸோ டெய்லியும் எனக்கு உங்களை நீங்களே வின் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி நேற்றை விட இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லேசினஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி போட முடியுமோ அவ்வளோ தூக்கி போட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணால் தான் எதுலேயா இருந்தாலும் வின் பண்ண முடியும்.